மக்களே இதை பார்க்குறதுக்கு லேட்டஸ்ட் சாம்பிராணி மிஷின் மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதான் கிடையாது. இது நவீன அயன் பாக்ஸ். நம்மள மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. நமக்கும் இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அமேசான்ல வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி அயன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தண்ணி போட்டு ஸ்டீம் அயன் பண்ணுறதுக்கு கீழே ஒரு பாட்டம் இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கீழே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி செட்டப் பண்ணிடணும். இவங்களே இது கூட ஒரு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ண கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஷர்ட்டை மாட்டிட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா சுருக்கமாக இருக்க பகுதியில் கூட அயன் பண்ணால் கூட நல்லா சூப்பராக அயன் பண்ணுது. அப்படியே ஷர்ட்டை பேக் சைடு அயன் பண்ணலாம் சொல்லி ஷர்ட்டை கழட்டினா டோர் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அந்த ஸ்டீம் ஃபுல்லாக தண்ணியாகி அந்த பக்கம் ஒட்டி இருந்தது. அப்படியே பேக் சைடில் சுருக்கமாக இருக்க பகுதி எல்லாத்துலேயுமே அயன் பண்ணோம். ஃபைனலாக அயனிங் பண்ணி பார்த்தா நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணல. நம்ம நார்மலாக பண்ணுற அயனிங்கை விட இது கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக தான் தெரியுது. அண்ட் இந்த மிஷின் அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் மட்டும் செம்மையாக ஹெவியாக ஹீட் ஆகுது. அண்ட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோக்கு மேலே தான் இருக்கு. மேபி இந்த பொம்மை எல்லாம் மாட்டி ப்ராப்பராக அயன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அயன் பண்ணால் நல்லா அயன் ஆகும் போல இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன்.